ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான சப்பாத்தி சீஸ் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லாவே ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து 3 உருளைக்கிழங்க வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா மசிச்சுக்கலாம். கையிலையே நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாங்க. ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே ஒரே ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் நல்லா ஈவனாக வர்ற வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை அப்படியே வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வர்ற உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியானது கூட. ஈவன் நீங்கள் டின்னருக்கு கூடி அல்லது பிரேக்ஃபாஸ்ட் கூடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே மாதிரியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மசாலா பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கு கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட மறந்துட்டேன். இப்போ போட்டுட்டு மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை கொஞ்சம் பெருசாகவே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா பரத்திக்கலாங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே நல்லா பரத்திக்கலாம். ரொம்ப சன்னமாக வேணாங்க. உருண்டை வந்து கொஞ்சமாக பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரத்திட்டு இதுக்கு கூடவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து ஈவனாக வந்து வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, மொசரோலா சீஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு இப்போ வந்து ரோல் பண்ணிக்கலாம். மெதுவாக எடுத்து ரோல் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு 2 சைடும் க்ளோஸ் பண்ணிடலாம். 2 எண்டுலேயுமே இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக கட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வேகும். ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். பார்க்குறதுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கனாலுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கனாவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குங்க. பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தோசை தவாவை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம்.
இதில் வந்து நல்லா காய்ச்சதுக்கப்புறமா பட்டரோ அல்லது நெய்யோ அல்லது கோகோனட் ஆயிலோ ஏதோ ஒன்று சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மேலே ஒவ்வொரு வந்து நம்ம ரோல் வச்சுக்கலாம். ஒவ்வொரு பீஸா எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு சப்பாத்தி சீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.